लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैः सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தெளிமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களுக்கு இலக்காக அனத்தியாயன காலத்திலே பதிவேற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அனத்தியாயன காலத்தினுடைய 27வது நாள் பதிவேற்றம் இன்றைக்கு 63வது பாசுரம் திருவேங்கட தந்தாதியிலே. தாங்கு அடல் ஆழி வளை தண்டு வாழ் வில்லில் தானவரை ஈங்கு அடவீசி குறித்து அடித்து துணிந்து எய்து வெல்லும் பூங்கடல் வண்ணன் நிலை கிடை வந்தது போக்கு இருப்பு வேங்கடம் வேலை அயோத்தி வெங்கானகம் விண்ணுலகே. பெருமாள் எப்படி இருக்கிறார் என்று சொல்கிறார், எங்கெங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். சுதர்சனம் என்கிற சக்கரம், பாஞ்சஜன்யம் என்கிற சங்கம், நந்தகம் என்கிற கத்தி, சாரங்கம் என்கிற வில், கதை, இப்படி 5 ஆயுதங்களை கையிலே ஏந்தியவனாய் இருக்கிறார். அதனாலே இந்த 5 ஆயுதங்களே முறையே அரக்கர்களை இந்த உலகத்திலே வீழ்த்துமாறு சுழற்றி வீசியும் சங்கமாக முழங்கியும் அடித்தும் அறுத்தும் அம்பெய்தியும் வெல்லும் தன்மையுடையவனாகவும் அழகிய கடல் நிறத்தை வண்ணமாக கொண்ட திருமால் நின்ற திருக்கோலமாய் எழுந்திருக்கிற இடம், பள்ளி கொள்ளுகின்ற இடமும், வந்து பிறக்கின்ற இடமும், நடந்து சென்ற இடமும், வீற்றிருக்கின்ற இடமும், திருவேங்கடமலையும் திருப்பார்கடலும் அயோத்தி நகரும் வெவ்விய காடும் விண்ணுலகும் ஆகும் என்று எங்கெங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பள்ளி கொள்ளுகிற இடமாகவும், வந்து பிறந்த இடம் என்பது அயோத்தி, நடந்து சென்ற இடம் என்பது கானகம், எப்போதும் இருக்கிற இடம் விண்ணுலகம். திருவேங்கடமலை ஆகிய திவ்ய தேசங்களிலே பஞ்சாயுதங்களை தாங்கி அசுரர்களை அடித்தும் துரத்தியும் நசுக்கியும் தன்னுடைய ஆயுதங்களான சுதர்சன ஆழ்வாராலும் பாஞ்சஜன்யத்தாலும் கதையாலும் கத்தியாலும் வில்லாலும் கொடியவர்களை அறுத்தவர்கள் இருக்கின்ற இடங்கள் என்று சொல்லி வேங்கடம், திருப்பார்கடல், அயோத்தி, கானகம், விண்ணுலகம் என்று சொல்லி பெருமாள் இருக்கிற இடங்களை சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். தாங்கு அடல் ஆழி வளை தண்டு வாழ் வில்லில் தானவரை ஈங்கு அடவீசி குறித்து அடித்து துணித்தது எய்து வெல்லும் பூங்கடல் வண்ணன் நிலை கிடை வந்தது போக்கு இருப்பு வேங்கடம் வேலை அயோத்தி வெங்கானகம் விண்ணுலகே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.